வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வெப்பச்சலன காரணமாக 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 29ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வரை கூடவே லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 29 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை சென்னை விமான நிலையத்தில் 40.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. கரூர் மாவட்டம் பரம்பத்தி 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் வீரக்கனூர் 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம், நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, வேலூர் மாவட்டம் காட்பாடி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். சென்னை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூர், கரூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகம். நீலகிரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவு. இந்த மழையை பொறுத்தவரை இரவு நேரத்தில் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன காரணமாக வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பகுதியாக ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. கேரளா மற்றும் கர்நாடகா வானிலை அறிக்கை. கேரளாவில் இனி வரும் நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கர்நாடகாவில் மே மாதம் இறுதியில் மற்றும் ஜூன் முதல் வாரங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி தமிழகம், புதுவையில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தமிழகத்தில்
கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பகல் நேரங்களில் மக்கள் வெளியே வர தயங்குகின்றனர். வெப்பம் அதிகரித்தாலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை நிலவரம்: திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 39.39 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 32.99 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 38.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 32.80 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 39.96 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 33.19 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 37.41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 29.67 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 34.72 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 26 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 38.7 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 30.93 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 38.52 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 32.23 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 35.10 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 27.44 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் 34.85 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 28.39 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது 33.99 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 26.95 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது 24.56 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 19.44 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. ஆகவே வரக்கூடிய 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.